அடர்ந்த காட்டில் குரங்கு கூட்டம் ஒன்று மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் குரங்கு கூட்டம் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கொழுத்த குரங்கு அங்கு வந்தது. அது பெரிய சாப்பாட்டு ராமன். ஹேய், நீ எப்படி இருக்கிறாய்? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏன், என்ன ஆயிற்று? என்ன பிரச்சனை? ஹேய், உனக்கு தெரியாதல்லவா? போன வாரம் இவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. ஏன், எதனால்? அதிகம் சாப்பிடுவதுதான். வாயை மூடு. சரி, போதும். சண்டையை நிறுத்துங்கள். உனக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று கூறு. பரவாயில்லை, இப்பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உடம்பை அளவாக வைத்துக்கொள்ள வாரத்திற்கு ஒரு முறை விரதம் இருக்குமாறு மருத்துவர் அறிவுரை கூறினார். என்ன, அப்படியா? ஆமாம், அவர் விரதம் இருப்பதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி கூறினார். அதனால் நான் மருத்துவரின் யோசனையை கேட்கப் போகிறேன். நீ விரதம் இருக்க போகிறாயா? என்ன சொல்கிறாய்? என்ன, நீ விரதம் இருக்கப் போகின்றாயா? என்னால் இதை நம்பவே முடியவில்லையே. போதும், அவனை கிண்டல் செய்வதை நிறுத்துங்கள். மருத்துவர் கூறிய அறிவுரை அவனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். உடல்நிலை நன்றாக இருக்க நாமும் அதை பின்பற்றுவோம். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது, அதை கவனமாக கேளுங்கள். நமது அரசர் ஏதோ யோசனை கூறுகின்றார். அது என்னவென்று கேட்போம். கவனமாக கேளுங்கள். விரதம் இருப்பது உடலுக்கு நல்லதென்றால் நாம் ஏன் அதை பின்பற்றக்கூடாது? என்ன, விரதமா? நம்மால் அதை செய்ய முடியுமா? ஏன் முடியாது? முயன்றால் முடியாததென்று எதுவுமே இல்லை. சரி, அனைவரும் இதற்கு ஒப்புக்கொண்டதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் தாராளமாக கூறலாம். என்று கூறுங்கள். நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். சரி, அப்படி என்றால் நாம் நாளையே விரதம் இருப்போம். நாளை இதே இடத்தில் சந்திப்போம். குரங்குகள் கலைந்து சென்றன. மறுநாள் காலை அதே இடத்தில் கூடின. அனைவரும் வந்துவிட்டீர்களா? வந்துவிட்டோம். சரி, நம் விரதத்தை தொடங்குவோம். நாம் விரதத்தை துவங்கும் முன் விரதம் முடிந்தவுடன் சாப்பிடும் உணவை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? ஏன்? விரதம் முடிந்த பிறகு நாம் அனைவருக்கும் பசிக்கும் அல்லவா? விரதம் முடிந்தவுடன் நாம் உணவை தேடுவது, ஓ, அந்த கொடுமையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஓ, இவன் மறுபடியும் பசியை பற்றி ஆரம்பித்து விட்டான். இல்லை, சொல்வது சரி என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, இதுவும் நல்ல யோசனைதான். அனைத்து குரங்குகளும் அதை ஒப்புக்கொள்வது போல் தலையை ஆட்டின. நமது குழந்தைகளை வாழைப்பழங்களை எடுத்து வர சொல்லி அனுப்புவோம். குரங்கு குட்டிகள் சென்று கை நிறைய வாழைப்பழங்களோடு திரும்பின. சரி குழந்தைகளே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் வையுங்கள். விரதத்தை முடித்த பிறகு நமக்கு எப்படி பசிக்கும் என்று நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதனால் என்ன? அதனால் நமது பங்கு வாழைப்பழங்களை விரதத்தை ஆரம்பிக்கும் முன்னரே அனைவரும் பகிர்ந்து கொண்டால் விரதத்தை முடித்த பிறகு வாழைப்பழங்களை பங்கிடுவதில் நேரத்தை செலவு செய்ய வேண்டாம். பாருங்கள். அப்படியே செய்வோம். குரங்குகளுக்கு அந்த யோசனை மிகவும் பிடித்தது. அவைகள் வாழைப்பழத்தை பங்கிட்டுக் கொண்டன. சரி, நாம் இப்பொழுது பழங்களை பங்கிட்டுக் கொண்டதால் நாம் நமது விரதத்தை தொடங்கலாம். அது சரி, நாம் விரதத்தை தொடங்குவதற்கு முன்னால் ஒரே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் உரித்து வைத்தால் என்ன?
ஆமாம், இதுவும் நல்ல யோசனைதான். அப்படியே செய்வோம். வாழைப்பழங்களை பார்த்தவுடன் குரங்குகளுக்கு பசிக்க ஆரம்பித்தது. சரி, நாம் வாழைப்பழங்களை உரிப்போம். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனையா? ஓஹோ, அது என்ன நிபந்தனை? அதை யாரும் சாப்பிடக்கூடாது. அதில் எனக்கு சம்மதம்தான். மற்றவர்களுக்கும் சம்மதமா? நண்பர்களே, உங்களுக்கு சம்மதம் தானா? எங்களுக்கு சம்மதம். எல்லா குரங்குகளும் வாழைப்பழத்தை உரித்து விரதத்தை துவங்க முற்பட்டன. அப்பொழுது, அம்மா, நான் வாழைப்பழத்தை வாயில் வைத்துக் கொள்ளலாமா? நான் மாலை வரை நிச்சயம் அதை சாப்பிட மாட்டேன். அம்மா, சரி என்று கூறுங்களேன். தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் ஒன்று கூறலாமா? சொல்லுங்கள். நாம் ஏன் இந்த வாழைப்பழத்தை வாயில் வைத்துக் கொள்ளக்கூடாது? என்ன? நாம் விரதத்தை முடித்த உடனேயே வாழைப்பழத்தை சாப்பிட்டு விடலாம் இல்லையா? அதனால்தான். நாம் சாப்பிடாத வரை பிரச்சனை இல்லையே. ஓ, இது ஒரு அற்புதமான யோசனை. அப்படியே செய்யலாம் என நினைக்கிறேன். சரி, அப்படியே செய்வோம். எல்லா குரங்குகளும் தங்களது வாயில் உரித்த வாழைப்பழத்தை போட்டுக் கொண்டன. சரி, நாம் அனைவரும் விரதத்தை துவங்குவோம். சில நேரங்களுக்கு பிறகு அனைவரும் வாயில் இருக்கும் பழத்தை சாப்பிடும் ஆர்வம் கொண்டனர். முதலில் அந்த குட்டி குரங்கு பழத்தை சாப்பிட ஆரம்பித்தது. மெதுவாக ஒவ்வொரு குரங்குகளும் பழங்களை மெல்ல ஆரம்பித்தன. இதனால் அனைத்து குரங்குகளும் வாழைப்பழத்தை சாப்பிட ஆரம்பித்து விட்டன. அதற்கு பிறகு அவர்களது விரதம் முடிவுக்கு வந்தது. நாம் வாரத்தில் ஒரு நாள் தானே விரதம் இருக்க வேண்டும். அதை நாளை வைத்துக் கொள்வோம். இன்று நீங்கள் விரும்பும்படி உணவை உண்ணலாம். அனைவரும் கலைந்து செல்லுங்கள். சந்தோஷமாக செல்லுங்கள். ஆம், அப்படிதான்.